நல்லா கவனிங்க. செத்தவங்க எல்லாம் மரணத்துக்கிட்ட தோத்தவங்கன்னு அர்த்தம் கிடையாது. செத்து போனவங்க எல்லாருமே மரணத்துக்கிட்ட தோற்று போனவங்க கிடையாது. பாவத்துல செத்தவங்க தான் மரணத்துக்கிட்ட தோற்று போனவர்கள். இப்போ முதலாவது அந்த நாமம் என் பாவத்தை எல்லாம் தன் மேல ஏத்துக்கிட்டு என்னை பாவத்திலிருந்து ரட்சித்ததே. இரண்டாவது அந்த நாம என்ன மரணத்திலிருந்து ரட்சிக்க விரும்புகிறது. அல்லேலூயா. மரணத்திலிருந்து ரட்சிக்கிறதுனா, நான் 100 வயசு வரையும் சாகாம இருந்தேன், மரணத்தை ஜெயிச்சிட்டேன், அது இல்ல. நான் 40வது வயசுல செத்தாலும் பரிசுத்தமாய் சாக வேண்டும். நான் எந்த பாவத்திலிருந்து அவர் என்னை மீட்டாரோ, எந்த பாவத்திலிருந்து அவர் என்னை விடுவித்தாரோ, ஏமே நான் செய்த எந்த பாவத்துக்காக அவர் சிலுவையில தண்டனையை பெற்று தீர்த்தாரோ, அந்த பாவம் இல்லாத பரிசுத்தனாக யார் இந்த பூமி வாழ்க்கையை முடிக்கிறாங்களோ அவங்களும் மரணத்தை